விவிஏ எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு தெரியல. வேற லெவல். என்ன வண்டின்னு தெரியல, BMW தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. அவர் யாருக்கா வெயிட் பண்ணுறாரு. என்னடா கீழே இங்கேருந்து ஒன்றும் காய்ஸ் பாருங்களேன், இங்கேருந்து 7.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஜாமு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அருண். நீங்கள் பார்த்துருக்குது வே ஆஃப் வைப். நான் இப்போ எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் கைஸ். இது தான் சொல்லப்போனால் என்னோடய ஃபஸ்ட் ரைடு. ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிவிட்டு இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிளான் பண்ணுறது ஈஸி, பட் அதுக்கு தேவையானது வாங்கிறது, ஒரு பைக்கை வாங்குறதுனால எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி தான் இந்த பைக்கை இப்போ வாங்கியிருக்கேன். வாங்கி கடைசியாக இப்போ தான் இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட் பிளானே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ட்ரிப்பு போயிட்டுருக்கேன். வெல்கம் டு வே ஆஃப் வைப். 1.25 ஹவரில் அங்கே போய் ரீச் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணிக்குள்ளே போனால் தான் அங்கே போயிட்டு நம்ம பார்க்க வேண்டிய மெயினான வியூ சன்ரைஸு அங்கே அதுதான். அதை பார்க்க முடியலன்னா மிஸ் பண்ணிவிடுவோம். போகிறது பெரிய விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 62 கிலோமீட்டர் தான் வரும். இந்த நேரத்தில் எந்த டிராஃபிக் இருக்காது, ஈஸியாக போயிடலாம் தான் நினைக்கிறேன். வாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக போக முடியாது, லேட்டாக போகணும். கொஞ்சம் ரூட் மேப் வேறு போட்டு பார்த்துட்டு போனேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எனக்கு தெரியும், அதனால அப்படியே போயிட்டுருக்கேன். சாரி, முருகர் கோவிலுக்கு போகணும்னு நினச்சேன், அப்படியே வந்துட்டேன். போனே முருகா, நல்லதே நடக்கட்டும் முருகா. ஒரு 2 பிளேஸ் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நந்தி ஹில்ஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பிளேஸ். அது நான் அப்படியே இந்த வீடியோவில் போக அங்கே நந்தி ஹில்ஸ் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேருந்து கண்டினியூ போயிட்டு அங்கேருந்து போகிறேன். 1 டே ட்ரிப் தான், ஜஸ்ட் 1 டே ட்ரிப்பில் உங்களை 2 பிளேஸ் பார்க்குற மாதிரி கூட்டிகிட்டு போக போகிறேன். ஆனால் இது சம்மர் டைம், வெயில் தான் எந்த அளவுக்கு கொளுத்துன்னு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். இந்த நேரத்தில் எவ்வளோ சில்லுன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வெதரு. ஆனால் கொஞ்சம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா போதும், சுருன்னு வெயில் சுட்டி அடிக்க ஆரம்பிச்சிது. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் மாடி மேலே போகிற ஒரு பழக்கம் இருக்குது. மாடி மேலே போயிட்டு லைட்டாக கொஞ்சம் வெயில் அந்த சூரியன் வெயிலில் வெளியே நின்றுட்டு கொஞ்சம் வாக்கிங் மாரி போனால் எனக்கு தூக்கம் கலைஞ்சிடும், எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அதனால எனக்கு பழக்கம் படுத்திக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் எழுந்து உட்காந்து இந்த தூக்கமே கழியாது, வேலைக்கு போகிற ஐடியாவே இருக்காது. கொஞ்சம் எழுந்து மாடி மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் நடந்து போனால் போதும், வாக்கிங் பண்ணால் போதும். சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் தூக்கமும் கலைஞ்சிடும். நடந்து போனால் எல்லாம் நல்லாவும் இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அதுமாரி போக முடியல. இப்போ டெய்லியும் போயிட்டு இருந்தேன். இப்போ போனால் கொஞ்சம் நேரத்தில் ஓடி வந்துருக்கோம். டெய்லியும் போயிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருப்போம். இப்போ போனால் கொஞ்சம் நேரத்தில் இறங்கி வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா சுட்டி எரிக்குது சூரியன், வெயில தாங்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கூலாக சூப்பராக இருக்குது. இதே வெதர் இருந்துச்சுன்னா போதும், நாள் முழுக்க வேறு லெவலில் இருக்கும். என்னடா சவுண்டு அது பின்னாடி? அவனும் ஓவராக பிரேக் அடித்து தேயிற மாரி கரு 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 சவுண்டு. காற்று சவுண்டா? ஓகே ஓகே. கொஞ்சம் குனிஞ்சாலும் இது வந்து சரியாக லாக் ஆகலை. ஏன்னா நான் கோப்ரோ மவுண்ட் வச்சு அந்த இது பண்ணுறதால சரியாக லாக் ஆகலை. அதுக்குள்ளே இருந்து இப்படி குனிஞ்ச ஏர் உள்ளே வரும்போது சிங் சிங் இது பிரேக் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏன் காதுக்கு மைக்கில் எப்படி கேட்குதுன்னு தெரியல. பின்னாடி யாரும் பிரேக் அடித்து ஸ்கிட்டான எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குது. விவிஏ எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு தெரியல. R15 எக்ஸாஸ்ட் பாருங்களேன், எந்த மாதிரி அது ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுறாங்க. R15 ஆயிடுச்சு. நான் ஏதோ சூப்பர் பைக் தான் நினச்சிட்டு பின்னாடி சவுண்டு கேட்டவொடனே R15 ஹைவே பொறுத்த அளவுக்கு ஓகே. லோக்கல் அப்படிலாம் உடனே காரிக்கறி தூக்குவாங்க. ஆக்சுவலி அந்தமாரி பண்ணால் வண்டியோட சவுண்ட் பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் அவங்க பின்னாடி இந்த நம்பர் பிளேட்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு இது ஆல்ட்ரேஷன் பண்ணி பாடும்போது வண்டியோட லுக் நல்லா தெரியும். ஆனால் வண்டிக்கு நிறைய பிரச்சனை வரும். போலீஸ் பிடிக்கிறதாலும் சரி, பின்னாடி இருந்து அதுலேருந்து அந்த வழியாக மழை பெஞ்சா சேரு உள்ளே போயிட்டு முடிக்கிறது, அதுவும் சரி நிறையா பிரச்சனை வரும். அதால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அது ஸ்டிக்கர் அதுமாரிலாம் பண்ணிக்கலாம். R15 பொறுத்தளவுக்கு இந்த ஃபேக் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டு எக்ஸ்ட்ரா போடுறது, எக்ஸ்ட்ரா இந்த பின்னாடி இருக்கிறது கழட்டுறது, அதை கழட்டுறது, இது பிடிங்கி போட்டு வேற மாட்டுறது, அதுதான் ரிஸ்க்கு. ஏன்னா இது ஒரு
ஷெல் ஷட்டர் நோ கிக்கர். இதில் பார்த்தீங்கன்னா கிக்கரே வராது. எதுனா அது போடுற இது போடுறோன்னு சொல்லிட்டு ஒயர் எங்கன்னா கிரவுண்டிங் ஆகிட்டு வண்டியில் எங்கே டச் ஆகிட்டு பேட்ரி வீக் ஆகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படணும், அவதியை போடணும். எங்கன்னா தூரம் போயிட்டு ஸ்டார்ட்டே ஆகாது, பேட்டரி டவுன் ஆகிடுச்சா யாருன்னா 2 பேர் தான் கூட ஒருத்தனை தள்ள வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சோலோவாக மாட்டிங்கன்னா சத்திங்க நீங்கள் தள்ளிட்டு ஓடணும், கியரில் ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஷோரூம் கொடுத்தாங்கன்னா ஷோரூம் வேறு மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அவங்களே நல்லா தான் டிசைன் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர் பிடிக்கலாம், ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு ஆர்டிஓட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னடா ரோட்லேயே கொஞ்சிட்டு இருக்கிறீங்க? டேய் விடிய காத்தாலே வாடா, லவர்ஸ் போல் ரோட்டே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. பிளாக்ல இருக்காங்க, சடனாக கவனிக்கல, அதுக்கப்புறம் ஒன்று ஒட்டிட்டு இருக்காங்க, அப்புறம் தெரியுது. பாருங்க வேற லெவல். என்ன வண்டின்னு தெரியல, BMW தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, டேப் பேக்லாம் போட்டு எல்லாம் போட்டு BMW லோகோ போடுங்க. வேர்ல்டு டூர் போகிற மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்காரு அண்ணன். ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் நாட் அ ரேசர். எவ்வளோ மெதுவாக பொறுமையாக வராங்க பாருங்கள். அதுதான் ஒரு ரைடருக்கான முக்கியத்துவம். ஒரு நிதானம் இருக்கணும், ஜாலியாக போகிறத என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரணும். போது ரேசர் மாதிரி பூந்து சந்தெல்லாம் பூந்து அப்போ ஒருத்தவங்க போனாங்க பாருங்கள், R15 எக்ஸாஸ்ட் போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி போகிறவங்களாம் ரைடர் இல்லை, ஜஸ்ட் அவங்க பிள்ளைங்க மாதிரி. அவங்க உண்மையான ரைடர். எவ்வளோ நிதானமாக போகிறாங்க, எவ்வளோ சேஃப்டியாக பாருங்கள். சேஃப்டி ஜாக்கெட்லேருந்து ஹெல்மெட்லேருந்து இன்டர்காம் போட்டு பேசிட்டு வராங்க. அவங்க கை அங்கேயும் காட்டிட்டு பார்த்தாங்கன்னா பேக் சைடு வரும் போட்டு பேசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நந்தி ஹில்ஸ் தான் போகிறாங்க. இந்த சூப்பர் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, எப்போனா ஒரு டைம் தான் வர பாருங்க. செம தூரத்துலேருந்து வருவாங்க. அங்கே அவங்க 1000-2000 கிலோமீட்டர்லேருந்து எங்கெங்கேயோ மூலையிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க. நான் இங்கே 60 கிலோமீட்டர்லேருந்து இதோ இப்போ தான் போகிறேன். நினச்சா அப்பப்போ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம கூட இருக்கிறன்னு உருப்படாதுங்க, ஒருத்தவனே ட்ரிப் போட்டால் வரமாட்டானுங்க. அடே சரி வாங்கடா பக்கத்து கடைக்கு போனால் டீ குடிக்கினா கூட யோசிப்பானுங்க, சிகரெட் வாங்க தான் போவானுங்க. கரெக்டாக போயிட்டுருக்கோம். இந்த டோல்கேட்டில் ஞாபகம் இருக்குது, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் சம்பவம் பண்ணல, அதனால பக்காவாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ண சம்பவம் அப்படி. இந்த டோல்கேட் முன்னாடி டீ குடிச்சிட்டு ஃப்ளேவர் வரும், கீழே ஒரு ரோடு போவோம். கீழே ரோட்டில் போகணுமாச்சு தெரியாமல் லெஃப்டில் ஃப்ளேவர் மேலே போயிட்டு அப்படியே போயிட்டு ஊரை எங்கேயோ சுற்றிட்டு திரும்பி இந்த டோல்கேட்டில் வந்துட்டு திரும்பி இங்கேருந்து திரும்பி வாபஸ் போனோம். ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்தோம். சரியான சம்பவம். விடிய காலையில் சன்ரைஸ் பார்க்க போனவங்க சன்ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போனோமே. அதுக்கு அந்த மாதிரி சம்பவம் பண்ணோம். இதே மாதிரி இங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். சாய் மேலே தான் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பால் குடிக்கணும். ஏன்னா காலையாக டீ குடித்தா ஒரு டைமில் நல்லா இருந்துச்சு, இப்போ என்னவோ செட் ஆக மாட்டேது. பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸோ இல்லை வெறியும் பாலாக குடித்தா கூட பரவாயில்ல. இதோ இந்த சைடு கீழே போகிறதுக்கு இதோ இது மேலே ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். நந்திஸ்க்கு எப்படி ரசா போகணும், கீழே போகணும், நாட் மேலே. ஓகே, இது மேலே மட்டும் ஏறிடாதீங்க. நந்தி ஹில்ஸ்க்கு போக முடியாது, வேறு ஹில்ஸ்க்கு தான் போவீங்க. நம்ம போக வேண்டியது ஆக்சுவலி கீழே தான். ஒன்ஸ் வி வாண்ட் செக் திஸ் லொக்கேஷன். லொக்கேஷன் கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட் சொன்ன பார்த்தீங்களா. இப்படியே மேலே போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இங்கே எங்கேயும் யூட்டனே இல்லை, அது இப்படியே போயிட்டு இப்படியே வந்தோம். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க தான் மேப்பில் சின்னதாக இருக்குது. மகன் ரொம்ப தூரம் சுற்ற வச்சிருச்சு காய்ஸ். அது சரியான அலப்பறை ஆகிடுச்சு அன்றைக்கி. சன்ரைஸ் பார்க்க போல் சன்ரைஸ் ஆகிட்டு வெயில் சுடும்போது தான் போனோம். அதுலேயும் சம்பவம் என்னென்னா நாங்கள் போனது லேட் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணன் முன்னாடி கரெக்டாக போயிட்டு ஆல்ரெடி அவன் போயிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் யாருக்கா வெயிட் பண்ணுறாரு பாருங்கள். நம்மள மாரி அவங்களும் மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன். மேலே போகிறது தப்பு, அவர் கத்துறாரு பாருங்க. சரியான ஒரு இது மேலே போயிட்டா சோலி முடிஞ்சிச்சு. ராங் ரூட் அது. இப்படியே சுற்றின்னு போயிட்டு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே எங்கேயோ ஒரு ஃப்ளேவர் கீழே போயிட்டு அப்படியே கூட்டு எங்கேயோ சுற்றிட்டு எங்கேயோ வரும் காய்ஸ். அவனோட தோஸ்து மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு கத்துறாரு பாருங்க.
அதுதான் ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிட்டேன். திரும்ப டோலா? இப்போ தான் அங்கே தான் டோலு, அப்புறம் என்ன இங்கே டோலு? ಅಣ್ಣ 480 480. சேஞ்ச் கொடுத்து கிளம்புலாம். ಇಲ್ಲ ಬ್ರೋ, ಜಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್. நம்ம இன்னும் யூடியூப் அக்கௌண்ட்டை வீடியோவை க்ரியேட் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் யூடியூபரோட கேட்குறாங்க. ஆக்சுவலி சேஞ்ச் வச்சுருந்தேன், அங்கே வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன், எடுத்துகிட்டே வரல. Why baby you not get start? அண்ணன் நம்மளை பார்த்து யூடியூபராக கேட்குறாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோவை ஷூட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ. அதனால் நான் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் தனியாக போகணுமே, கூட யாராவது கூப்பிட்டு போகணும், பேஜாக இருக்குமே, நம்மளுக்கு ஒன்றும் தெரியுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. போட முக்காலி விதங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைண்ட் செட்டு கொஞ்சம் நம்ம மெச்சூர்ட் ஆக ஆக நமக்கே தெரியும் யாரையும் நம்ம இருக்க தேவையில்ல. நமக்கு தேவையான இடத்துக்கு நம்ம போகலாம், நம்ம பிடிச்சதை பண்ணலாம், எங்கே வேணால் சுற்றலாம். ஏன்னா 4 பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்களா? அவனுக்கு சொன்னால் போகிறாங்க, அவனுக்காக என்ன பார்க்கணுங்க, நம்மளுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க? நமக்கு என்ன தேவையோ நம்ம தான் பண்ணணும், நமக்கு என்ன பிடிக்குதோ நம்ம தான் பண்ண போகிறோம். இதே வீட்டில் சொன்னால் அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் இந்த 4 பேர் தான் வருவானுங்க. எவனும் தெரியல அந்த 4 பேர். அந்த 4 பேர் ஒரு நாளைக்கு கூட்டி வச்சு நிற்க வச்சு அடிக்கணும். 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன பேசுவாங்க, இந்த 4 பேரே தான் சொல்லுவாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சன்ரைஸ் எப்படி கலர் வேறு லெவலில் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மேலே போகணும், இல்லை மொத்த வியூவே மிஸ் பண்ணிவிடுவோம். டீ காஃபிலாம் மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு எதுவும் வேணாம், இப்படியே விடிகிற மாதிரி இருக்குது. நான் போய் சன்ரைஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சன்ரைஸை மிஸ் பண்ணாமல் பார்த்தா போதும். ஆக்சுவலி நிறைய வீடியோ ரெக்கார்ட் ஆகலையோ இதில் என்னாச்சுன்னு தெரியல, டெங் டெங்னு சவுண்டு கிடச்சி பார்த்தா கோப்ரோ ஆஃப். என்னென்ன ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு போட்டு செக் பண்ண தான் தெரியும். பார்த்துக்கலாம் வாங்க. சிக் 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 தம்பி, ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுடா, சொதப்பில் மட்டும் பண்ணிக்கிட்டாதான். உங்கள் சும்மா செக் பண்ணிட்ட போது டைம் இல்லைங்க, ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வேக்கப் டு ரியாலிட்டி. இவன் வேக்கே ஆக மாட்டுறாங்க. ஊஹூ, அங்கே பாருங்க வியூ எப்படி இருக்கு. மாப்பிள்ளை வழி விடுங்கடா, மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அதை பாருங்க, உச்சியில் லைட் எரியுது, அங்கே தான் போகணும். டீ காஃபி தான் நிறுத்தினேன், சோலி முடிஞ்சிச்சு, போன மாதிரி தான். நம்ம மலை மேலே தெரியுதா, ஏதோ இந்த முன்னாடி இருக்க டெட்டன்லேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு அந்த மலை சுற்றிக்கிட்டு அப்படியே அங்கே வரணும். சன்ரைஸ் இங்கே ஆகுதுடா, உட்காந்து எப்படா போகிறது. போயிட்டு இன்னும் வண்டியை பார்க் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் லாக் பண்ணிவிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கேருந்து திரும்பி இன்னொரு செக் பண்ணுவோம், கேமரா வச்சுருக்கியா என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட இருந்து உள்ளே போய் ஏறி நடந்து போயிட்டு லேட்டாக போனாலும் பரவாயில்லைங்க,
போய் சேர்ந்தாலும் இப்போ இந்த மாதிரி லாரிக்காக நான் கேட்டு அடி வாங்க மட்டும் சரி இது அடியில் மாட்டிக்கிட்டேன். ரோடு சும்மா சொல்கிறது செம்மையாக இருக்குது. சைடில் மரம்லாம் பாருங்களேன் வேறு லெவல். ஆனால் விடிஞ்சிருச்சு கைஸ். இவ்வளோ நேரத்துக்கு நான் ஆக்சுவலி நான் மேலே இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு முன்னாடி ரைட் எடுக்கணும் காமிக்குது. அப்பா ஏதோ அடிச்சிச்சு அப்போ கையில். என்னடா டிராஃபிக் ஜாம் அது காலை? என்னடா எவ்வளோ டிராஃபிக் ஜாமு? எங்கே இருந்துடா வந்தீங்க இவ்வளோ பேர்? அங்கே பாருங்க கைஸ், மேலே எவ்வளோ டிராஃபிக்கு. ஃபுல் டிராஃபிக் ஜாம். ரோடு எப்படி மேலே வரைக்கும் போகும்னு தெரியலையே. டிராஃபிக் ஜாமாக இதுதான் லைட் சிக்னல் ஆகுது. அதாவது பார்த்து வாங்கப்பான்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பாருங்களேன் கார் எவ்வளோ தூரம் நின்றுருக்கு. என்னடா கீழே இங்கேருந்து ஒன்றும் காய்ஸ் பாருங்களேன். இங்கேருந்து 7.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஜாமு. எங்கடா போகிறீங்க இவ்வளோ பேரும்? ஒன்று உள்ளே பூந்துட்டான். டே என்னடா கீழேருந்தே டிராஃபிக் ஜாமு. நந்தி ஹில்ஸ் எல்லாம் மறந்துடுவோம்டா இப்படிலாம் இருந்துச்சுன்னா. இதுதான் சொல்லுது. வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை வராதிங்கடா சொன்னால் சண்டே வராதிங்கண்ணா கேட்குறீங்களா? இத்தனை பேர். அச்சோச்சோ பைக் மட்டும் போகணும்னு நினச்சா பைக் இங்கே நின்றுட்டுருக்கே. போன மாதிரி தான். ஆனால் அடித்து பிடிச்சி போங்கண்ணா முன்னாடி. நம்ம போட்டு அதே ஆக்சிடென்ட் மட்டும். ஆனால் இந்த வயசு இருக்கானோ. நந்தி ஹில்ஸ் நாளைக்கு தான் போகும். சன்ரைஸ் ஆன பிறகு இல்லை, சன்செட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பொழப்பதான் சுற்றி சாப்பிட உடச்சு. இங்கே இவ்வளோ ரூட் இருக்கும்போது இந்த அண்ணன் ஏன் போக மாட்டேன்னு தெரியுது. சரி இங்கேருந்து செக்கிங் நினைக்கிறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் சரியான டிராஃபிக் ஜாம்னு நினச்சேன். கார் செக்கிங் நினைக்கிறேன். எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு. எதுக்கு செக்கிங்? ஐ நோ ப்ரோ, சம்திங் ஹேப்பனிங் ஹியர். சவுண்டு வேறு லெவலில் இருக்கான்ப்பா. நான் நார்மலாக விட்டதான் தெரியல. முறுக்குன்னா பறக்கிறாங்க. சவுண்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கால. மூக்கு மேலே லைட்டாக சொரியணும் போல் இருக்குதுன்னு தெரியல. முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒன் வேவா? ரெண்டு வரது போகிறது ஒரே ரூட்லேயே தான் இருந்துச்சு. இதோ வராங்க பாருங்கள். அதான் என்னடா ஒன் வேவாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு வண்டி கூட ஆப்போசிட்டில் வரலையே. போட்டான்டா கையில் கோடு. குச்சிலே குத்திக்கிச்சு. சின்ன குச்சின்னு பார்த்தா நல்லா மரக்குச்சி மாரி கட்டியாக இருக்கு.
எதுவும் ஆகிட்டு இருக்குது கைஸ். வண்டி பிரேக் பிடிக்கலன்னு தெரியல. என்னங்க எங்கே பார்த்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்குது. ஓகோ வண்டி தானே அது. அங்கே ஒரு வண்டி ரிப்பேர், இங்கே ஒரு ரெண்டுமே ஸ்கூட்டர் தான் பாருங்களேன். அங்கே ஒரு வண்டி, இங்கே ஒரு வண்டி. அது ஓகோ ரெண்டல் பைக் கைஸ். பெங்களூரில் இருக்குது, வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி அதில் எங்கள் அண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தான். அதில் லாக்டவுனில் லாஸ் ஆகிட்டு அதை மூடிட்டாங்க. அவனுக்கே வேலை போச்சு. கடைசியில் எங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான். நல்லா இருந்தான். அந்த வேலை செய்யும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக சுற்றிட்டு இருந்தான். இப்போ நார்மல் லைஃப் திரும்பி வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கான். பார்த்தீங்களா, முன்னாடி வீடியோ எடுத்துருக்குறாங்க ஃபோனில். என்னடா இவ்வளோ காரணிங்காக இருக்குது. படுத்துக்கிட்டே பக்கத்து ரோட்டுக்கு போய்டும் போலக்குது. ஓவர் காரணிங்காக இருக்குது. எதிர்பார்க்கல. ஒரு நார்மல் பைக்காக இருந்தால் படுத்துட்டு போயிட்டுருப்போம். நம்ம வண்டி எல்லா ஸ்கூட்டியும் நின்றுட்டுருக்குதே வேலை இருக்குது. ஓவர் த்ரோட்டல் கொடுக்கவும் முடியல. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சர்வே விட்டுருவான். பையன் அவ்வளோ பெரிய பயங்கரமானவன். வெல்கம் டு தி கிரேட் நந்தி ஹில்ஸ் என்ட்ரன்ஸ். இதுதான் கைஸ், வந்தாச்சு. இப்போ ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணணும். ஓஹோ எவ்வளோ கூட்டம். சரியான கூட்டம் சண்டே. ஆக்சுவலி 10 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி போட்டு போயிட்டா வண்டி திரும்பி எடுக்க முடியுமா? ಗಾಡಿ ಗೋಡಿ ಗೋಡಿ ಗೋಡ ಅಲ್ಲಿ ಪಾರ್ಕಿಂಗ್ ಕನ್ನಡ 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 ಅಲ್ಲಾಕೋ ಗಾಡಿ ನಾನೇ ಮಾತಾಡೋದು ಕೂಡ ಅಲ್ಲಾಕೋ ಇಲ್ಲ ಅಲ್ಲಾಕೋ ಗಾಡಿ பட்டவங்களை ரஃப் அண்ட் டஃப்பாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க. ಅಲ್ಲ ಕನ್ನಡ ಕಾಪಾಡಬೇಕು ஸ்டார்டிங்லேயே நல்லபடியாக வரும்போது இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க. பேசினா எவ்வளோ ஹர்ட் ஆகும்.